லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அன்பரசி, நான் என் முடிவை சொல்லிட்டேன். இந்த அவமானம் நமக்கு தேவையா? நான் வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. வாங்க போலாம். டேய் வாங்க. அப்பா, அன்பரசி கிட்ட நான் பேசி பாக்குறேன்ப்பா. வேண்டாம்ப்பா, அது தப்பு. அந்த பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ போய் பேசினா அது நல்லா இருக்காதுப்பா. வேணாம்ப்பா, வா போலாம். சார் கொஞ்சம் நில்லுங்க சார். நான் அப்ப சொல்லும் போது கடவுள், காதல், மனசுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. இப்ப புரியுதா சார்? அவ லோக்கல். அவளுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் வேல்யூ பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. இல்லனா வழிய வந்த ஸ்ரீதேவிய இப்படி பிடிக்கலன்னு சொல்லுமா இந்த மூதேவி? சார், கஷ்டத்துல இருக்கும்போது நான் குத்தி காட்டுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. விஸ்வாவுக்கு அவ மேல இருந்தது லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், வெறும் சிம்பதி தான். கஷ்டப்படுற பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு இறக்கப்பட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு. ஆனா ஏன் பொண்ணு அனன்யாவுக்கு விஸ்வா மேல இருக்கிறது ட்ரூ லவ் சார். இத பாருங்க, வீட்டுக்கு போய் நிதானமா யோசிச்சு ஏன் பொண்ணு பார்க்க வாங்க. விஸ்வாவோட விருப்பத்தை மட்டுமே வச்சு நாங்க இங்க வந்தது தப்புதான். ஒரு வார்த்தை அன்பரசி கிட்ட இதுல சம்மதமா இல்லையான்னு கேட்டிருக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ஐயோ, என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்படி நடந்திருக்க கூடாது. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் தான் கூப்பிட்டு கேட்டேன். வீடு தேடி வந்த உங்களை இப்படி கஷ்டப்பட வச்சுட்டோமேன்னு வருத்தமா இருக்கு. அங்க வர மேடம். போலாம் விஸ்வா. ஓ, என்னமோ மூத்த பேத்தின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. இப்ப பாத்தீங்களா அவ பண்ண காரியத்தை? வீடு தேடி வந்த நல்ல சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டா உங்க அருமை பேத்தி. சூப்பர் சூப்பர். மஞ்சு, நீ ஏமா எழுந்திருக்கிற? நீ போய் கால் மேல கால் போட்டு உட்காரு. என்ன அழகா பேசுன அன்பரசி. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது அப்படியே ஆனந்தமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் பார்க்காத அன்பு. உன்னை நம்பினதுக்கு என் புத்திய. ப்ளீஸ் மஞ்சு, என்ன புரிஞ்சுக்கோ. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டமா. இது நாள் வரைக்கும் அன்பரசி என் ஃப்ரெண்டு, எனக்கும் அவளுக்கும் ஒரு வேவ்லென்த் இருக்குன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். இப்ப நீ கொடுத்த ஸ்பீச் எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிடுச்சு. நான் பாரு
முட்டாள் மாதிரி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைச்சு அவங்க வர விஷயத்த சீக்ரெட்டா வச்சு உன்னை ரெடி பண்ணி லூசு மாதிரி என்னென்னமோ பண்ணிருக்கேன். என்ன மஞ்சு நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆனா அனன்யா, உன்னை முட்டாள்னு சொன்னது ரொம்ப சரியா போச்சு. அதுவும் இல்லாம இதெல்லாம் பண்றதுக்கு நான் யாரு உனக்கு? ஏதோ காலேஜ்ல ஒன்னா இருந்திருக்கோம், அவ்வளவுதானே. நான் தான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நினைச்சிருக்கேன். ஆனா நீ அப்படி நினைக்கலல. மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ இப்படி கூட இருந்துட்டேன்னு நோகடிக்காத. என்னது? நான் நோகடிக்கிறேனா? உன்னை சுத்தி இருக்கிற நல்லவங்களை புரிஞ்சுக்காம நீ தான் நோகடிச்சுக்கிட்டு இருக்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அன்பரசி, வார்த்தையால காயப்படுத்தினாலும் சரி, செயலால காயப்படுத்தினாலும் சரி, அந்த காயத்தோட வலி எவ்வளவு வலிக்கும்னு அடிபட்டவங்களுக்கு தான் தெரியும். உனக்கெல்லாம் எங்க இதெல்லாம் புரிய போகுது? எல்லாரும் முன்னாடியும் வச்சு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவரு மூஞ்சில கரிய பூசிட்டிய அன்பு. பாவம் அன்பு, அந்த மனுஷன் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு அன்பு. அது சரி, உனக்கு யார் எப்படி போனா என்ன? உன் விருப்பம் தானே உனக்கு முக்கியம். மஞ்சு, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போ நீ பண்ண காரியத்துக்கு என்ன ரீசன் சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது அன்பரசி. ஏன்னா விஸ்வாசர் இங்க எல்லாரையும் சம்மதிக்க வச்சு இங்க கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அவரை விட உனக்கு யாரு பெஸ்டா கிடைச்சிட போறாங்க சொல்லு? வரும்போது அவரு எவ்வளவு உற்சாகமா இருந்தாரு தெரியுமா? நீ இப்படி சொன்னதும் பாவம் சார் உடைஞ்சு போயிட்டாரு. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அப்பா கிட்ட, அன்பரசி கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னாரு. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அன்பரசி. விஸ்வாசர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சு நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்க. இங்க பாரு, உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. விஸ்வாசர நிஜமா உனக்கு பிடிக்காது? மஞ்சு, நான் ஏற்கனவே என் நிலைமையை எப்படி புரிய வைப்பேன்னு இருக்கேன். இப்ப விஸ்வாசர் ஏத்துக்கிட்டேன்னா நாளைக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சா அது நான் அவங்களுக்கு செஞ்ச துரோகம் ஆயிரும். அது சரி, இதே என் ஃப்ரெண்ட் அன்பரசியா இருந்தா நான் சொல்றது புரியும். நீங்க தான் இப்போ 600 கோடிக்கு அதிபதியாச்சே. நீ சொன்ன அந்த வார்த்தை விஸ்வாசரம் மட்டும் இல்ல, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு குடும்பத்தையே காயப்படுத்திருக்க அன்பு. நீ செஞ்ச இந்த தப்ப உன்னால சரி பண்ணவே முடியாது அன்பு. நீ ரொம்ப மாறிட்ட அன்பு. இல்ல மஞ்சு, மஞ்சு அன்பரசி ஏன் இப்படி சொன்னா? ஒருவேளை உண்மையிலேயே நான் அவளுக்கு பிடிக்கலையா? நான் தான் அவ என்ன லவ் பண்றான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா? இல்ல, கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அவளுக்கு என்ன பிடிக்கும், வேற ஏதோ காரணத்துக்காக தான் அப்படி சொல்லியிருப்பா. ஆனா இப்படி எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஏன் சொல்லணும்?
எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எந்த பதிலும் கிடைக்க மாட்டேங்குதே. என்னால இப்படி என் மொத்த குடும்பமும் அவமானப்பட்டு நிக்குதே. ச்சே. விஸ்வா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா. இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன்னு சொல்லுவாங்க. பி ஸ்ட்ராங் டா. நம்ம குடும்பத்துக்கு இந்த அசிங்கெல்லாம் தேவையா? அவ இருக்கிற இருப்புக்கு நம்ம குடும்பத்து சம்பந்தத்தை அவ வேண்டான்னு சொல்றான். ஒரு நிமிஷத்துல நம்ம வீட்டு மானம் மரியாதை எல்லாமே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அவெல்லாம் நம்ம முன்னாடி நின்னு பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன். நீங்க தான் நான் சொன்ன பேச்ச கேட்காம அவ முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன பார்த்தாலே எழுந்து நிக்கிற அந்த சிவகாமி எனக்கு புத்திமதி சொல்ற. எல்லாம் அவளால. அதுவும் போய் போய் அந்த பட்டிக்காடு முன்னாடி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நான் கட்டி காத்த என் கௌரவத்தை உடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் உங்களாலங்க. நான் கேக்குறப்பெல்லாம் எல்லாம் சரியா இருக்கும் பத்மா, சரியா இருக்கும் நீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்களங்கிற ஒரே ஒரு மரியாதைக்காக எனக்கு பிடிக்கலனாலும் நான் உங்க கூட வந்தேன். அதுக்கு நல்ல மரியாதை கிடைச்சதுங்க எனக்கு. ஆனா என் இன்ட்யூஷன் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குதான் அந்த வாசல்ல நிக்கும் போது கூட நாம கிளம்பலாங்கன்னு அவ்வளவு படிச்சு சொன்னவங்க கிட்ட நீங்க தான் விஸ்வா வாழ்க்கை அது இதுன்னு சொல்லி என்ன கம்ப்ளீட்டா குழப்பிட்டீங்க. இப்ப பாருங்க, அவன் கலங்கி போய் நிக்கிறான். நாம குடும்பமா அவமானப்பட்டு நிக்கிறோம். இல்ல பத்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அம்மாவை பார்க்கணும்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அம்மா அவளை பார்க்க போனதுக்கு அவமானப்படுத்தி அனுப்புறா. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்தப்ப அம்மா ரூடா நடந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். பட் இப்பதான் புரியுது, அவங்க சரியா ஜட்ஜ் பண்ணி தான் அன்னைக்கு ட்ரீட் பண்ணிருக்காங்க அவளை. நாம தான் போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம். அன்பரசி பண்ணது தப்புதான்ப்பா. ஆனா எந்த சூழ்நிலையில அவ அப்படி பண்ணான்னு தெரியலையே. நீங்க தான்ப்பா அவளை கம்ப்ளீட்டா ராங் சைடுல இருந்து பாக்குறீங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு பாக்குற விஷயமே அவ நமக்கு வச்ச டிராப்னு தான் எனக்கு தோணுது. அன்னைக்கு நடந்தது மனசுல வச்சுக்கிட்டு இதான் சரியான சந்தர்ப்பம்னு எல்லாரும் முன்னாடி அவன் நம்மளை அசிங்கப்படுத்திருக்கான். டேய், நம்ம விஸ்வாக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு அவ வேண்டான்னு சொல்லணும்? அவ கஷ்டப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ண. அவ அப்பெல்லாம் எந்த அப்செக்ஷனும் சொல்லாம இப்ப மட்டும் வேண்டான்னு சொல்றானா அவ காரியத்துக்கு இவனை பயன்படுத்திக்கிட்டான்னு தானே அர்த்தம். Thank God. அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இப்போவாது தெரிஞ்சது. விஸ்வா, நீ தப்பிச்சிட்டன்னு நினைச்சுக்கோ. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. விஸ்வா, ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கிறது கோலத்தனம். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் தான் பார்க்கணும். நாம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், எல்லாம் படிச்சிட்டோன்றதுனால பேரண்ட்ஸை விட நம்ம புத்திசாலின்னு நினைக்க கூடாது. இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இவங்க மட்டும்தான். அம்மா சொல்றத கேளு, அப்பதான் உருப்படுவ. ஏங்க பாவங்க
விஸ்வா ஏற்கனவே நொந்து போயிருக்கான், விட்டுருங்க. கௌசல்யா, நோ யுவர் எலிமெண்ட்ஸ். விஸ்வா, டேய் எங்கடா போற? விஸ்வா. பத்மா, என்ன இது? ஏற்கனவே அவன் மனசால ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். இவன் வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி வார்த்தையால அவனை காயப்படுத்துறான். நீயும் அதை என்கரேஜ் பண்ற மாதிரி சைலண்டா இருக்க. ஏங்க, நான் என்னென்ன பேச நினைச்சேனோ அத கரெக்டா வசந்த் பேசியிருக்கான். அவனுக்கு இருக்கிற அதே மனவலி எனக்கு இருக்குங்க. சொல்ல போனா இன்னும் வலி அதிகமா இருக்கு. விஸ்வா, நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? என் உலகமே நீங்க தான் விஸ்வா. நீங்க இல்லாத ஒரு லைஃப என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போக ரெடியா இருக்கேன். உங்களோட நான் சேர்றதுக்கு யாரு தடையா இருந்தாலும் அவங்கள கொன்னுட்டு நான் உங்க கூட வருவேன். நீங்க எனக்கு தான், எனக்கு மட்டும் தான். சின்ன வயசுல இருந்து பழகுன என்னையே விஸ்வா உங்களுக்கு பிடிக்கல? நேத்து வந்து அந்த பட்டிக்காட்டுக்காரிய உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? ஆமா, என் கிட்ட இல்லாதது அவகிட்ட அப்படி என்ன இருக்கு? ஆமா, என்ன மாதிரி ஸ்டைலா அவளுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியுமா? ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னா அது அவளுக்கு தெரியுமா? ஏன் அங்க வரவங்க கிட்ட ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேச தெரியுமா அவளுக்கு? பேன்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருப்பா. ரிச் லுக் ஸ்டேட்டஸ்லாம் பை பர்த்ல வரது, அதெல்லாம் அவளுக்கு சுட்டு போட்டாலும் ஐயோ உங்களுக்கு அவ ஜோடியா? நினைச்சு பார்த்தாலே அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. என் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தி உங்களுக்கு எப்படி விஸ்வா அவளை போய் பிடிச்சிருக்கு? அதுவும் அவளை பொண்ணு கேட்டு ஏன் வீட்டுக்கே வந்திருக்கீங்கல்ல? யார் நமக்கு பொருத்தமானவங்க, யார் நம்மள உண்மையா லவ் பண்றாங்க, யாரு கூட இருந்தா நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு கூட தெரியாத நீங்க எப்படி விஸ்வா கோச்சாவும் ப்ரொஃபசராவும் ஆனீங்க? விஸ்வா, நீங்க எனக்கு தான் என் மனசுல ஒரு கோட்டையே நான் கட்டி வச்சிருக்கேன். ரொம்ப அசால்ட்டா அந்த பிச்சைக்காரிய வச்சு அந்த கோட்டையை இடிக்க வச்சிட்டீங்கல்ல. இனி நான் சும்மா இருக்க போறது கிடையாது. இது வரைக்கும் குட்டி போட்ட பூனை மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வந்த அனன்யாவை தானே உங்களுக்கு தெரியும். இனி இந்த அனன்யா எடுக்க போற அவதாரமே வேற. இதுக்கப்புறம் நீங்க வேற அனன்யாவை பாப்பீங்க. என்னடி இது? ஏண்டி கீழே என்ன நடந்ததுன்னே தெரியாம இப்படி விஸ்வாவோட போட்டோவை போட்டு உடைச்சு வச்சிருக்க? என்னாச்சு? ஏன் அனன்யா நீ இவ்ளோ கோவப்படுற? ஒன்னதானே கேக்குறேன், காதுல விழலையா? மா, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அம்மானு கூட பார்க்க மாட்டேன், மரியாதையா வெளியில போயிடு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. உன் கோவம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். எப்படி கோவம் இல்லாம போகும் சொல்லு? கீழே அந்த பிச்சைக்காரிக்கு சுயவரம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன? நிச்சயதார்த்த மேரேஜ்னு ஒன்னொன்னு நடக்க போகுது. எனக்கு டென்ஷன் தலைக்கேறுதுமா. நீ என்னடானா
என்ன கோவப்படாதன்னு சமாதானம் பண்ண வந்திருக்கியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஏய் அனன்யா, கையறி. என்னடி நீ? கோவக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றது உன் விஷயத்துல சரியா இருக்கு. இத பாரு, 2 நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மா, விஸ்வா என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காருமா. என்னால எதுவுமே பண்ண முடியாம ஹெல்ப்லெஸ்ஸா நின்னுட்டு இருக்கேன். அதுவும் அந்த அன்பரசிக்காக என்ன இக்னோர் பண்ணாருன்னு நினைக்கும் போது என்னால தாங்கவே முடியலமா. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கீழே ஒண்ணுமே நடக்கல. விஸ்வா ஃபேமிலி ஒன்னதான் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு நினைச்சு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த கேடு கெட்டவளதான் அவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்லும் போது என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. என் பொண்ணு வாழ்க்கையே என் கண்ணு முன்னாடியே பறிச்சுட்டாளேன்னு அவளை அப்படியே குத்தி கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வந்துச்சுடி. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அந்த அன்பரசியே விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா.